திருப்பி கொடுத்துட்டேன். பதிலுக்கு நான் உங்ககிட்ட கேட்கறது நம்ம காதலை தான். கஷ்டம்தான். மனசு முழுக்க எனக்கு நீதான் வச்சிருந்த உறவை ஒரே நாள்ல உதறது கஷ்டம்தான். வேற வழி இல்லை. கௌரி லாசரோட ஓடி போன தப்பு இல்லை. இன்ஃபேக்ட் லாசர் ஒரு விதவைக்கு தான் வாழ்க்கை கொடுத்துருக்கான். அது புரியாம இந்த ஊர் அடிச்சுக்கிட்ட தான் தப்பு. எத்தனை சாவு, எத்தனை காயம். என்னால இதை பார்த்துட்டு சும்மா இருக்க முடியல. தடுத்து நிறுத்துறப்போ வார்த்தை தவறி வந்துருச்சு. இனிமே இப்படி நடக்காதுன்னு சொன்னா நம்ம காதல் எப்படி அவங்க கிட்ட சொல்றது? வேண்டாம் சங்கீதா, விலகிடுவோம். நம்ம பிறந்த ஊர் ஒண்ணா இருக்கிறதுக்காக நம்மால எதுவுமே செய்ய முடியாது. இதை தவிர ஒன்னா சேர்ந்து வாழறது மட்டும் காதலுக்கு வெற்றி இல்லை. ஒரு நல்ல விஷயத்துக்காக அந்த காதல் தோத்தா கூட வெற்றி தான். பல நாளா பார்த்து சேர்ந்தோம், ஒரே நாள்ல பேசி பிரியிறோம். சங்கீதா, தெரிஞ்சே காதல பறி கொடுக்கிற முதல் நானா தருப்பேன். என்ன மன்னிச்சிடு. நீ காற்று, நான் மரம், என்ன சொன்னாலும் தலையாட்டுவேன். நீ மழை, நான் பூமி, எங்கு விழுந்தாலும் ஏந்திக் கொள்வேன். நீ இரவு, நான் விண்மீன், நீ இருக்கும் வரைதான் நான் இருப்பேன். மாற்றம் வேணும்னோ இல்லை மறக்கணும்னோ சங்கீதா வெளியூர் போயிட்டா. அதுக்கப்புறம் நானே நான் மாற்றிக்கிட்டு இந்த பசங்களோட ஜாலியாக சந்தோஷமாக சுற்ற ஆரம்பித்தேன். ஆனால் சுற்றிட்டு இருக்கிற பூமி மறுபடியும் எங்களை சந்திக்க வச்சிருச்சு. நாளைக்கு வேற யார் மூலமாவது எங்கள் காதல் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்கள் அந்த காதலையோ இல்லை சங்கீதாவையோ சந்தேகப்பட்டுடக்கூடாதுன்னு தான் எல்லாத்தையும் உங்ககிட்ட நான் கொட்டிட்டேன். ஏன் என் மேல விழுந்த? நீ இப்படி பிரேக் அடிச்சா? கல்யாண பத்திரிகையை டிசைன் பண்ணி அதை அடிக்க கொடுத்து ப்ரூஃப் பார்த்து அதை நானே திரும்பி வாங்கிட்டு வந்து சேச்சே எல்லாமே நானே பண்ண வேண்டியதா இருக்கு. அதுக்கு தான் எப்பவுமே கூட நான் இருக்கேன் மேடம். எடு எடு. பேட் பிஹேவியர். தானி நானே. ஹலோ துபாய், மணி நாது 11. தேங்க்ஸ். டேய் போடா. பல வலையா துணி போடாதுன்னு கேட்குறீங்களா? மணி கேட்குற மாதிரி சைட் அடிச்ச பார்த்தீங்களா? மணி 10 தானே ஆகுது. ஆமா. ஏன் 11 சொன்னேன்? கரெக்டு. இந்த நாயெல்லாம் மணி கேட்டு போய் என்ன பண்ண போறான்? பார்க்காமே சொல்லட்டுமா? இப்போ ஒரு வீட்டு திண்ணை கிட்ட போறானா? திண்ணையில் ஏற்கனவே ஒரு நாய் படுத்திருக்கான். அவன் இவனை பார்த்து சிஎம் கும்பிட்ற மாதிரி கும்பிட, அவன் ஏதோ கவர்னர் மாதிரி இவன் பதிலுக்கு கும்பிட்டு துண்டு எடுத்து வெடிப்பான். வெடிச்சு படுத்துட்டு அணுகுண்டு வெடிச்சது, அதனால் அமெரிக்கா அதிர்ச்சி அடைஞ்சது, அதனால் அரிசி விலை ஏறினது எல்லாம் பேசுவானுங்க. ஒரு 5 மணிக்கு எந்திரிச்சு வருவேன். எங்கிட்ட நேரம் அப்பவும் நான் ஏற்ற மாதிரி போவேன். அப்பவும் மணி கேட்பான். நான் வேணும்னே ஆரம்பேன். அதுக்கும் பேசாமல் தலையிட்டே போவேன். துபாய் 11ங்கிற 10 தான் ஆகுது. அந்த பரதேசிக்கு மணி பார்க்கவே தெரியாது. தப்பா தான் சொல்லுவான். சும்மா பந்தாக்கு வாச்சிக்கிட்டு இருக்கு நாய். ஹலோ ஜீன்ஸ், கல்யாண வீடு. மத்தியானம் சாப்பாடு இங்கே தானே? ஆமா. வாங்க விச வச்சிடுறேன். சிலுவை என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டான். நான் ஃபிக்ஸ் ஆனா மாற மாட்டேன். ஆனா உன் மனசுல ஃபிக்ஸ் ஆயிருக்கிறது அவனா
இப்ப 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 இந்த பத்திரிகையை நான் ஊருக்கெல்லாம் கொடுக்கலாமா வேண்டாமா? இதெல்லாம் வேண்டாம். கம் டு தி பாயிண்ட். உனக்கு இந்த கல்யாணத்துல சம்மதமா இல்லையா? வேண்டாம் சங்கீதா, விலகிடுவோம். நம்ம பிறந்த ஊர் ஒன்றா இருக்கிறதுக்காக நம்மளால் எதுவுமே செய்ய முடியாது இதை தவிர. சம்மதம். சிலுவ, நீ இப்ப துக்கமா இருக்கியா இல்ல சந்தோஷமா இருக்கியா சிலுவ? டேய், ஃபீலிங்ஸ்ன்றது தண்ணி மாதிரி. அது ஊத்துற கிளாஸை பொறுத்து உருவம் மாறும். என் ஃபீலிங்ஸ் ஏமக்கா ஞாபகம் இருக்காடு? காலை கரிகாலை பலகாலத்துக்கு பிறகு நாகூரில் சந்திப்போன்னு நினைக்கவே இல்லடே. என்ன நீ காத்து நான் மரம், என்ன சொன்னாலும் தலையாட்டுவேன். நாளைக்கு வாளுக்கு இல்லை இல்லை நம்ம ஆளு கல்யாணமாம அப்படியா? கிளாஸை வெய்யி. என்ன நான் மடக்க வேண்டிய பாத்தி நீ மடக்கிட்டு போயிட்டா, அவன் வேற எவனை வளைச்சிட்டு போயிட்டானமா அப்படியா? அதான் வருத்தப்படுத்தியோ? கிளாஸை வெய்யி. காதலிச்ச பொண்ணே கை கழுவிட்டா, குடிச்ச தண்ணி தானே சீந்திட்டுன்னு வச்சுக்கிடு. என்ன பேசுற? வா. பிச்சைக்கார நாய, அவனை நான் விட்டது ஒன்னாலதான்ல. உன்னை காலிச்சவளுக்கு வேற ஒருத்தவங்களோட கல்யாணம், அந்த கல்யாணத்தில் நீ வேலை பாக்கியோ? கேவலமா இல்ல உனக்கு? இப்போ ஒண்ணு கெட்டு போகலடே. யாய்தான் நீ முதல் ராத்திரிக்கு ஏற்பாடு பண்ணு, நைட்டுக்கு நான் முடிச்சுடுவேன். யாய்தான் நீ முதல் ராத்திரிக்கு ஏற்பாடு பண்ணு, நைட்டுக்கு நான் முடிச்சுடுவேன். ஏன்டா இப்படி வெறித்தனமா நடந்துக்கிற? இல்லடா, அவளை நீ மறக்கல. எவனோ ஒருத்த சங்கீதாவை பத்தி குறை சொன்னா உனக்கு என்னடா? சங்கீதாவை நீ மறந்துட்டேன்னு சொல்லிட்டு உன் மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு இருக்க. அதான் இப்படி வெடிச்சு சிதற. செல்வே, கல்யாண வேலையில ரொம்ப ஜருவரா நடக்கிற மாதிரி இருக்கேன். ரொம்ப டயர்டா இருக்குமே, சாப்பிட்றியா? இல்லை வேணாண்ணே, வயிறு சரியில்லை. வயிறா மனசா?
ஏப்பா எவ்வளவு சீரியஸாக இருக்க வேண்டிய நேரம் சிரிச்சுட்டே சீரியல் பல்ப் மாட்டிட்டு இருக்கிறியா? எப்படியோ பாப்பா. கடலம்மா கடலம்மா முத்து கடலம்மா என் கட்டுமாறும் இன்னைக்கு கரை எட்டுமா. கடலம்மா கடலம்மா முத்து கடலம்மா என் கட்டுமாறும் இன்னைக்கு கரை எட்டுமா. அவ உச்சி பாற ஓரமா 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 நான் தண்ணிக்குள்ள தூரமா தூரமா தூரமா. கடலம்மா கடலம்மா முத்து கடலம்மா என் கட்டுமாறும் இன்னைக்கு கரை எட்டுமா. என்ன சுத்தி தண்ணி இருக்கு, நாக்கு மட்டும் ஒட்டி விட்டதே. என்ன கொண்டாலும் மீன் தின்னாலும் நெஞ்சு வேகாது கண்ணம்மா. கண்ணீரு கடலுக்குள் விழுந்தா கடலுக்கு சொந்தமடி. கடலம்மா கடலம்மா முத்து கடலம்மா என் கட்டுமாறும் இன்னைக்கு கரை எட்டுமா. கண்டதும் சோகப்பட்டு உடஞ்சிருச்சே. நீ பொண்ணல்ல ஒரு தெய்வம்தான், இந்த கண்ணீர் தேவையா. ஓங்கண்ணீர் அடிக்கிற அலையில கடலே
கடலம்மா முத்து கடலம்மா என் கட்டுமரம் இன்னைக்கு கரையட்டுமா அவ உச்சி பாற ஓரமா 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 நான் தண்ணிக்குள்ள தூரமா 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 ரொம்ப நேரமா நீயும் வந்து சேரும் யோகம் வருமா? ஏண்டி ஏன் இப்படி அழற? வேண்டாம், எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம். எனக்கு நான் தான் பிரச்சனையா இருக்கேன். செத்துடுறேன். சாகர் தாண்டி எப்போ செத்து போயிருக்கலாம். ஏன் கல்யாணத்துக்கு முதல் நாள் வரை காத்துட்டு இருந்த? நான் சொல்லட்டுமா, எப்போவாவது சிலுவை மனசு மாதிரி வந்துட மாட்டானா? உன்னை வந்து கூட்டிட்டு போட மாட்டானான்னு எதிர்பார்த்துட்டு இருந்தேன். இல்ல, எனக்கு தெரியும் சிலுவை வர மாட்டாரு. வந்தா இப்ப சிலுவை வந்து வா என் கூட கூப்பிட்டா நீ போவியா மாட்டியா? சிலுவை எதை மறைக்க பாக்குற? ஒன்டேந்து காதலையா இல்ல காதல்டேந்து உன்னையா? எந்த விஷயத்தையும் ரொம்ப நாளைக்கு மறைச்சு வைக்க முடியாது. நானும் சங்கீதாவும் மெட்ராஸ்ல ஒரே இடத்துல தான் வேலை பார்க்குறோம். சங்கீதா அவளோட காதலை மறைக்கவும் முடியாம மறக்கவும் முடியாம எல்லாத்தையுமே என்கிட்ட சொல்லிட்டா. அதை கேட்ட உடனே என் மனசுல நின்னது உங்க காதல் இல்ல, நீதான். நீ காதலை விட்டு கொடுத்த விஷயம் என்னை ரொம்பவே பாதிச்சது. இன்ஃபேக்ட் உன்னை பார்க்கணும் தான் நான் இந்த ஊருக்கே வந்தேன். சிலுவை, நான் இந்த ஊருக்கு வரப்போ உங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கணுங்கிற எண்ணம் எனக்கு கிடையவே கிடையாது. ஏன்னா உன் மனசுல சங்கீதா இல்லையோன்னு நினைச்சு எப்போ நீ கார்டு எடுத்து நெஞ்சில மறைச்சு வச்சியோ அப்பவே அவ உனக்குள்ள இன்னும் இருக்கான்னு தெரிஞ்சு போச்சு. விடிஞ்ச கல்யாணம் இப்ப நீ ஊன்னு சொன்னா உன் கூட வர சங்கீதா தயாரா இருக்கா? என்ன சொல்ற? சூப்பர் 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 சிச்சுவேஷன். அங்க ஒருத்தர் ரெடியா இருக்கா, இங்க ஒருத்தர் ரெடி பண்ணிட்டு இருக்கா. இவனுங்க என்னடா எப்படியாவது ஓட்டி விடுன்றானுங்க. நீங்க பண்ற இந்த நாடகத்தை எல்லாம் பார்த்துட்டு இந்த ஊர் காத்து வாங்கிட்டு இருக்கிறது நான் என்ன இழிச்ச வாயினா? நான் எப்பவும் ஃபாரின் சரக்கு தான் குடிப்பேன். எதுக்கு தெரியுமா? பந்தாக்கு இல்ல, உள்ளூர் சரக்குல ஒரிஜினல் இருக்காதுங்கிறதுக்காக. குடிக்கிற சரக்குல கலப்படம் இருந்தா குடிக்கும் போது கும்முன்னு இருக்கும். வெடிஞ்சதுக்கு அப்புறம் தான் தெரியும் டார்ச்சர்னு. குடிக்கிற சரக்குலயே கலப்படம் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன்னா, கட்டிக்க போற பொண்ணு மனசுல நீ கலந்துருக்கேன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவ கழுத்துல தாலி கட்டுறதுக்கு நான் என்ன மனுஷயா? நீ காதலிச்ச பொண்ணு நான் கட்டிட்டு போய் அவ படுக்கிறப்பவும் பரிமாறப்பவும் உன்னையே நினைச்சுக்கிட்டு இருந்தானா அத பார்த்துட்டு வாழ்றதுக்கு நான் பைத்தியக்காரன் இல்ல சிலுவ. லுக் சிலுவ, நான் ஃபிக்ஸ் ஆயிட்டேன். உன்னையே நினைச்சுக்கிட்டு இருக்கிற அவளை நான் கட்டிக்க முடியாது. நாளை காலையில் 5 மணிக்கு நான் அவளை ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு வரேன். நீ அவளை கூட்டிட்டு எங்கேயாவது. பிரதர், நான் யாருக்கும் பயப்படுறவன் இல்ல, மனசாட்சியை தவிர. அதே சொல்லிடுச்சு ரூட்டை மாத்துன்னு மாத்திட்டேன். இன்னும் என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்க? இது வரைக்கும் நீ சொன்னதை நாங்க கேட்டுக்கிட்டு இருந்தோம். இப்ப நாங்க சொல்றதை நீ கேளு. நாளை காலையில நீ ஸ்டேஷனுக்கு வரல, எங்க சாவுக்கு தான் வர வேண்டியிருக்கும். சார் நீங்க வாங்க சார், நாளைக்கு காலையில இவன் ஸ்டேஷனுக்கு வருவான். குட் லக். விடிய போது எல்லாரும் காபி தண்ணி கொடுத்து ரெடி பண்ணுவோம். வாங்க போ சீக்கிரம். தீவிடி போடு. இந்தா. ஐயோ நாயனா எந்திரியா, முகூர்த்தத்துக்கு 1 மணி நேரம் தான் இருக்குது.
சங்கீதா 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 எல்லாம் தேடி பாருங்க. மண்டபம் முழுக்க அலசி பார்த்துட்டோம், எங்கேயும் காணுங்க. பதட்டப்படாதீங்க. ஏங்க மாப்பிளையும் காணுங்க. தைரியமா இருங்க, அவசரப்படாதீங்க. நிக்கலஸ், வெளியே போய் ஆளுங்களை விட்டு விசாரிச்சு பாருங்கப்பா. புதுசனே சிலுவ சங்கீதாவை கூப்பிட்டு 5 மணி ரயிலுக்கு ஊரை விட்டு போறான். என்னடா சொல்ற நீ? குடிச்சிட்டு உளறியா? நான் ஒண்ணும் உணரல, மாதா சத்தியமா சொல்றேன். 2 பேரும் ரொம்ப நாளாவே ஒருத்தர் விரும்பி இருக்காங்க. ஊர் ஏத்துக்காக ஓடி போறாங்க. பெருமாள், அன்னைக்கு நாம அடிச்சுக்கிட்டப்போ இனிமே இப்படி நடக்காதுன்னு சொல்லி தடுத்து நிறுத்தின என் மகன் சிலுவை, இன்னைக்கு அவனே அந்த தப்ப பண்ணிட்டான். இனிமே நாம வெட்டிக்கிறதுல அர்த்தம் இல்லை, அவனை நீயே வெட்டு. இல்ல, வெட்ட போறது நீ, என் பொண்ணையும் சேர்த்து. வெட்ட போறீங்களா? யார? சிலுவையும் சங்கீதாவையும் ஒண்ணு சேர்க்க நினைச்ச என்னையா, இவளையா, இல்ல அவங்க கூட ஓடி போக தயாரான இவளையா? இவ சிலுவையை காதலிச்சது தப்பா? காதலிக்கிறது தப்பு இல்லையா? மதம் விட்டு மதம் காதலிச்சான்ல, அதுதான் தப்பு. அவனுக்கு இவளை பிடிச்சிருக்கு, இவளுக்கு அவனை பிடிச்சிருக்கு, 2 பேருக்கு மனசு பிடிச்சிருக்கப்ப உங்களுக்கு ஏன் மதம் பிடிச்சிருக்கு? உணர்ச்சி வசப்பட்டே முடிவெடுக்கிற நீங்க அறிவுபூர்வமா எப்பதான் சிந்திக்க போறீங்கன்னு தெரியல. பாரு, ஜாதி மதங்கிறது காலங்காலமா எங்க புத்தியில ஏறி போன விஷயம். அதை ஒரே நாள மாத்திக்கிறதுக்கு நாங்க கொண்டு மகாத்மா இல்ல. மனுஷனுங்களா இருங்கய்யா. வாழ்க்கை பூரா கத்தி அறிவாளு, புத்தி பூரா ஜாதி மதம்னு எப்பயா திருந்த போறீங்க? பைபிள்லயோ கீதையிலயோ குரான்லயோ மதம் விட்டு மதம் காதலிக்கிறது பாவம்னு சொல்லியிருக்காங்களா? இப்ப அருவாள் எடுத்து நிக்கிறீங்களே, இது பாவம். ஒருத்தனை வெட்டுறதுக்கு இத்தனை பேர் வந்திருக்கீங்களே, இது பாவம். உங்களுக்கு என்ன வயசு இருக்கும்? 55 இருக்குமா? சிலுவைக்கு 25 இருக்கும். 30 வருஷம் பின்னாடி பிறந்தவன் முன்னாடி இருக்கான். முன்னாடி பிறந்த நீங்க பின்னாடி இருக்கீங்க. இப்ப பிளட் குரூப் எல்லாம் மாறி போச்சியா? யங்ஸ்டர்ஸ் எல்லாம் மனசு பிடிச்சிருந்தா ஜாதி மதம் எதுவுமே பார்க்காம ஜாலியா பழகிட்டு இருக்காங்கயா. நீங்க இன்னும் அதே தப்ப பண்ணிட்டு ஜாதி மதம்னு உளறிட்டு தெரிஞ்சீங்க, குடிச்சு முடிச்ச சிகரெட்டை கீழே போட்டு நசுக்கிற மாதிரி நசுக்கிட்டு போயிட்டே இருப்பாங்க. எதுக்காவது மைண்ட் பிக்ஸ் ஆனா அதுல இருந்து மனசை ஈஸியா மாத்திக்கிற டைப் இல்லையா நான். ஆனா எனக்குன்னு பிக்ஸ் ஆன சங்கீதா இன்னொருத்த காதலின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க 2 பேரும் ஒண்ணு சேர்க்க நினைச்ச பாரு, என்கிட்ட கூட ஈரா இருக்கியா? ஆனா உங்களுக்காக எதுவுமே வேண்டான்னு, காதலும் வேண்டாம் ஒண்ணும் வேண்டான்னு இவளையும் விட்டுட்டு எங்கேயோ போனா பாரு சிலுவை. அவன் காதலை தோக்கலையா, ஜெயிச்சிட்டான். வழக்கமா சனிக்கிழமை ராத்திரி சிலுவை எம்போட்டு எடுத்துட்டு தான் கடலுக்கு போயிட்டு வருவான். போகும்போது அட்வான்ஸ் கொடுத்துட்டு போவான். இப்போ அட்வான்ஸ் கொடுக்கல, இந்த லெட்டர் தாங்க கொடுத்தான். நான் சிலுவை பேசுறேன். நீ எதுவும் பேசாத சிலுவை. இந்த ஊருக்காக உன் காதலை தியாகம் பண்ணிட்டு ஊரை விட்டு போறேன்னு லெட்டர் எழுதி கொடுத்துட்டு வந்திருக்கியே, அந்த உன் முடிவை சரின்னு ஏத்துக்கிட்டு நாங்கெல்லாம் உன் கூட வரல. இவ்வளவு வருஷம் உன் கூட பழகணுமே, அந்த பாசத்துக்காகத்தாண்டா வந்துகிட்டு இருக்கோம். இத்தனை வருஷம் பழகின பாசத்துக்காக நான் எடுத்த முடிவு தப்புன்னு நினைச்சோம்
என் கூட வரேன்னு சொல்றீங்களே, 25 வருஷமா வாழ்ந்த ஊர் மேல் உள்ள பாசத்துல நான் எடுத்த முடிவு எப்படா தப்பா இருக்க முடியும்? ஆனா உனக்காக ஸ்டேஷன்ல ஒருத்தி காத்துட்டு இருக்காளே, அவ மனசை காயப்படுத்திட்டு நீ போறது தப்புதான்டா. நீ ஒருத்திய பத்தி நினைக்கிற, நான் ஊரை பத்தி யோசிக்கிறேன். டேய், இந்த ஊரி படிச்சுக்கோ, அப்புறம் சேர்ந்துக்கோ. எனக்கும் தெரியும், இப்ப நான் சங்கீதாவை கூட்டிட்டு போனா அடுத்த நிமிஷம் இந்த ஊர் வெட்டிக்கும், அப்புறம் சேர்ந்துக்கும். ஆனா வெட்டிக்கிறதுக்கும் சேர்ந்துக்கிறதுக்கும் நடுவுல எத்தனை உயிர்கள் பறிப்போகும் தெரியுமா? டேய், உனக்கு ஒன்று தெரியுமா? சின்ன வயசுலேருந்து நான் செடியில பூ பறிக்க மாட்டேன். பூவுக்கு வலிக்குமே நினைப்பேன். பூவை விட மென்மையானது உயிர்ரா. அப்படிப்பட்ட உயிர்களை பறி கொடுத்துட்டு அதுக்கு நடுவில் என் காதல் ஜெயிக்க நான் விரும்பல. அப்போ காதல்ங்கிறது உனக்கு சட்ட மாதிரி, நினைச்சா போட்டுப்ப, இல்லைன்னா கழட்டிடுவேன், அப்படிதானே? இல்ல, ரத்தம் மாதிரி. ஒரு சாவை தடுத்து நிறுத்த நம்ம ரத்தம் கொடுக்கறது இல்லையா, அதே மாதிரி நம்ம ஊர்ல கண்ணுக்கு முன்னாடி சாவை பார்க்க கூடாதுன்னு என் காதல கொடுத்துருக்கேன். மடத்தனமா பேசாத. நீ எடுத்த முடிவை 100ல ஒருத்தன் கூட எடுக்க மாட்டான். 100க்கு 100 பேர் எடுப்பான். இன்னைக்கு இருக்கிற இளைஞர்கள் அத்தனை பேர் மனசுலயும் காதல் இருக்கு. ஆனா எல்லாரும் ஜெயிக்கிறது இல்ல, நிறைய பேர் தோத்துறாங்க. ஆனா தோத்து போன ஒவ்வொரு இளைஞனும் ஏதோ ஒரு நல்ல விஷயத்துக்காக தான் தன் காதல் தியாகம் பண்ணிருப்பாங்க தெரியுமா? பெத்தவங்களுக்காக, படுத்தவங்களுக்காக, குடும்பத்துக்காக, கூட பிறந்தவங்களுக்காக. நான் ஊருக்காக. அப்பா, உன் காதலை பறி கொடுத்துட்டு நீ இந்த ஊரை விட்டு போனா இந்த ஊர் திருந்திரும் இல்ல? நிச்சயமா, எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. சட்டம் போட்டோ திட்டம் போட்டோ ஜாதி மத பேதத்தை அழிச்சிட முடியாது. ஆனா காதல் நினைச்சா அழிக்கும். எனக்கு காதல் ஒண்ணுத்துக்கு தான் தெரியாது, ஜாதி மதம் ஏழை பணக்காரன்ற வித்தியாசம்லாம். எனக்கு ஒரு சின்ன ஆசை, எனக்கு அப்புறம் நம்ம ஊர்ல யார் யாரை வேணாலும் காதலிக்கலாம், யாரை வேணாலும் கல்யாணம் பண்ணிக்கலாம். அங்க மனசு தான் இருக்கணும், மதம் இருக்கக்கூடாது. இதைத்தான் நான் லெட்டர்ல ஊருக்கு சொல்லிட்டு வந்திருக்கேன். என்னோட ஆசையை இந்த ஊர் புரிஞ்சிக்காதான்ற ஏக்கத்தோட தான் போயிட்டு இருக்கேன். அட பாவிகளா, இந்த முடிவை அன்னைக்கே எடுத்திருந்தீங்கன்னா இன்னைக்கு சிலுவை இந்த ஊரை விட்டே போயிருக்க மாட்டேன் ஐயா.